ஹாப்பி மேரேஜ் லைஃப். என்ன இப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, திருமணம் ஆகாதவர்கள் என்றைக்கு அந்த நாள் வரும்னு வெயிட் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருப்போம். திருமணம் ஆனவர்கள் அந்த நாளை நினச்சி ஒரு நாளாச்சு ஒரு நிமிஷமாச்சு சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? அந்த காணொலியில் தான் முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க. பெண் வீட்லேயோ ஆண் வீட்லேயோ திருமணன்ற ஒரு வார்த்தை பேசவுடனே பொண்ணு ஆணும் எனக்கு இப்போ வேண்டான்னு ஓவராக பிகவ் பண்ணிப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்டாக தான் இருப்பாங்க. அந்த நாள் நெருங்கி ஃபோட்டோவெல்லாம் பார்த்து பையனுக்கோ பொண்ணுக்கோ பிடிச்சி போச்சுன்னா ஒரு நாளில் பொண்ணு பார்க்கும் படம்லாம் ஏற்படும். அப்படி நடக்கும்போது மாப்பிள்ளை வந்து வழக்கம் போல் மாப்பிள்ளைக்கு என்ன ஒரு ஃபார்மல் சட்டை, ஒரு ஃபார்மல் ஃபேண்ட்டு, அதுக்கேற்ற ஒரு வாட்சு, அதுக்கேற்ற ஒரு ஷூ, இப்படி ரெடி ஆயிடுவார். நாளே சலூனுக்கெல்லாம் போயிட்டு க்ளீன் ஷேவோ இல்லை பியர்ட் ட்ரிம்மிங்கோ பண்ணிவிட்டு ரெடி ஆயிடுவார். அப்படி அவங்க வீட்டிலேருந்து வாகனம் பொன் வீட்டை பார்த்து போவோம். அப்படி போகும்போது மாப்பிள்ளையோட கூட பிறந்தவங்க அக்காவோ அண்ணனோ தம்பியோ யாரோ இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, பாருங்கள் இதுக்காக புது ட்ரெஸ்லாம் எடுத்து போட்டிருக்கான்ட்டு. இவரும் நைஸாக ஒன்றும் தெரியாத மாதிரி தலையை குனிஞ்சிட்டு ஃபோனை நோண்டிட்டு வருவார். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் என்னமோ அந்த ஊரை அன்றைக்கி தான் புதுசாக பார்க்குற மாதிரி, இந்த இடம் இவ்வளோ பெருசாகிடுச்சு, இந்த இடத்துல பில்டிங் வந்துருச்சு, அன்றைக்கே இங்கே ஒரு இடத்த வாங்கியிருக்கலாம்னு இவங்க பேசிட்டு வரேன். டிரைவரும் அவர் பாட்டுக்கு அவர் ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு ஜாலியாக பொண்ணு வீட்டை போய் அந்த வாகனம் அடையும். அப்படி வாகனம் நிறுத்துகிற இடத்துல பொண்ணு வீட்டில் அக்கம் பக்கத்தில் நல்லா பேசி பழகியிருந்தாங்களா, அவங்களும் மாப்பிள்ளை பார்க்க வெளியே வந்து நின்றுப்பாங்க. இப்படி மாப்பிள்ளை ஒரு நர்வஸோட வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆவார். அங்கே மணப்பெண்ணும் உள்ள ஒரு நர்வஸோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் மாப்பிள்ளையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க இல்லையா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒரு நடுக்கத்தோடையே அன்றைக்கி நாலு நகரம் பொண்ணும் காஃபி டீ எடுத்துகிட்டு வந்து மாப்பிள்ளைக்கிட்ட கொடுக்குறதும், மாப்பிள்ளையும் அதை குடிச்சிட்டு முழுமையாக பெண்ணை பார்க்குறதும், பெண்ணு பார்த்த மாதிரி ஆனால் பார்க்காத மாதிரி இருந்து ஆனால் அவங்களும் முழுமையாக பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட ஃபோன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும் அங்கே, இல்லைனா காரில் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். இவங்க ரெண்டு பேரும் ஃபோன்லேயே அவங்க காலத்தை கழிப்பாங்க. பிரியாக விட பெற்று மாப்பிள்ளையும் காரில் ஏறி ஒரு வழியாக வீடு வந்து சேருவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்துடா ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்காத, ஏன்னா நடுவில் எதுவும் இவங்க சண்டை போட்டால் பிரச்சனை வரும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இவர் காலை முதல் மாலை வரை பாத்ரூம் போகிறது வரைக்கும் ஃபோனில் தான் இருப்பார். இப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு அடுத்ததாக நிச்சயதார்த்தம்னு ஒன்று நடக்கும். ஆமாங்க, நிச்சயதார்த்தத்தில் இதுக்கு முன்னாடி இவங்களை யாருன்னு ஒருத்தருக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஒரு காதலராகவே மாறிக்கிட்டாங்கல்ல. அதனால் இவங்களுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு இவங்க ரெண்டு பேரும் கூடி பேசி, நீ இந்த புடவை கட்டுறியா, அப்போ நான் இந்த ஃபேண்ட் போடுறேன், இந்த ஷர்ட் போடுறேன், இந்த கலரில் போடலான்னு பிளான் பண்ணிப்பாங்க. அந்த நாள் நெருங்கும் போது மாப்பிள்ளைக்கு கூட பிறந்தவங்களும் அவங்களும் அதே மாதிரி ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு வீட்டில் அடம் பிடிச்சி பைசா வாங்கிட்டு அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆயத்தமாக ரெடி ஆயிடுவாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது நிச்சயதார்த்த நாளில் மாப்பிள்ளை அங்கே பெண் வீட்டுக்கு போய் நெருங்க, அங்கே மாப்பிள்ளையே பட்டாசெல்லாம் போட்டு வரவேற்பெல்லாம் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வைக்க, மாப்பிள்ளையும் பெண்ணும் ஒன்றா நின்று வந்தவங்களெல்லாம் ஒரு வணக்கத்தை போட்டுட்டு உட்காருவாங்க. அதுக்கப்புறம் ஐயர் டேக்கர் எடுத்துடுவார். அவர் அந்த இதெல்லாம் படிக்க முறைப்படி சாங்கத்தியெல்லாம் செய்ய மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்பாரு. ஆமாங்க, எப்போவுமே மாப்பிள்ளைங்க தான் பொண்ணுக்கு அதிகமாக கிஃப்ட் கொடுக்குறாங்க மெஜாரிட்டியாக. அப்போ பழைய காலமாக இருந்தால் என்ன ஒரு மொபைலு, இப்போ அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்டு இப்படி கொடுக்க, பெண்ணும் அந்த கிஃப்ட்டை வாங்கிட்டு வச்சுக்கிட்டு அன்றைக்கும் பிரியாக விடைபெற்று ஒரு வழியாக எப்போண்டா மேரேஜ் அந்த தேதி வரும்ன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் பேசிவிட்டு வீட்டுக்கு மாப்பிள்ளை வந்துடுவார். அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடக்க போகிறது தான் பெண்ணுக்கு புடவை எடுக்கிற நாள். ஆமாம், திருமணத்துக்கு பெண்ணுக்கு புடவை எடுக்கணும்ல. பெண்ணுக்கு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கு அக்கா தங்கச்சி நாத்தனார்லாம் இருந்தால் அவங்களுக்கு புடவை எடுக்கணும், மாப்பிள்ளைக்கும் பெண் வீட்டிலேருந்து கோட் ஷூட் இது மாதிரிலாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கு எல்லோரும் ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ ஜவுளி கடைக்கு போகும்போது மாப்பிள்ளையோட அம்மா மாப்பிள்ளைக்கிட்ட காதை கெடுப்பாங்க, டேய் இந்த அமௌண்ட்டுக்குள்ளே தான் அவங்க புடவை எடுக்கணும், அவகிட்ட சொல்லி வைன்ட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லுவாங்க. பொண்ணுக்கிட்ட மாப்பிள்ளையும் சொல்ல, பொண்ணோட அம்மா பாரு எவ்வளோ கஞ்சமாக இருக்காங்கன்னு சொல்ல, இப்படி ஒரு ஃபன்னாகவே போகும். மாப்பிள்ளை கோட் ஷர்ட் எடுப்பார், பொண்ணுக்கு புடவை எடுப்பாங்க. நாத்தனார் புடவை எடுக்கிற நேரத்தில் இவங்க மாப்பிள்ளை வீட்டில் தானே காசு போட்டு எடுத்து கொடுக்குறாங்க, அதனால் நீயெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுமான்னு சொல்ல, ஆமாம் வரப்போகிறவங்களுக்கே இவ்வளோ எடுக்கிறீங்க, மகளுக்கு பாருங்கள் கஞ்சத்தனம் பண்ணுறீங்கன்னு அவங்களும் சொல்லி ஒரு வேளையை அவங்களும் ஓரளவு மேட்ச் பண்ணி எடுத்துருவாங்க. இப்படியெல்லாம் எடுத்து முடிச்சோடனே தாலி செயினா இந்த மாதிரி தாலி இது மாதிரி எடுக்கிறதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சு அழகாக ஒரு ஹோட்டலுக்கு போய் உட்காருவாங்க. சும்மா ஜம்முன்னு நல்லா சாப்பிட்டுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் செம்ம டயர்டில் இருப்பாங்க. ஏன்னா காலையிலேருந்து ஒரே பர்ச்சஸில். ஆனால் ரெண்டு பேர் மட்டும் டயர்டாக இருக்க மாட்டாங்க. அவங்க தான் பொண்ணு மாப்பிள்ளை. இவங்க ஜாலியாக அவங்க உட்காந்துட்டு கண்ணாலே பேசிக்கிட்டு சாப்பிட்டுட்டு மறுபடியும் அவங்கவுங்க வாகனத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. போயிட்டு ஃபைனலி அந்த நாள் வந்துடுச்சு. அந்த நாள் வரப்போ விடிஞ்சால் ரிசப்ஷன் டே, அதுக்கு மறுநாள் திருமணம். அதாவது ரிசப்ஷனுக்கு இவங்க ஈவினிங் சீக்கிரமாகவே பொண்ணு வீட்டிலேருந்து மணமகன் மண்டபம் எங்கே பார்த்துருக்காங்களோ அங்கே வந்துடுவாங்க. ரெண்டு பேர் ஷேர் பண்ணி மண்டபம் பார்ப்பாங்க, சில பேர் மணமகனே அவங்க மண்டபத்தை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க வீட்டில் பெரியவங்களுக்கு ஆளுக்குள்ளே முட்டி மோதி சின்ன சின்ன பிரச்சனையும் வந்திருக்கும். ஆரம்பத்தில் புகழ்ந்துருப்பாங்க, சரியான சம்மந்தம்னு இவங்க வீட்டில் அவங்க சொல்கிறது, அவங்க இவங்க வீட்டில் சரியான சம்மந்தம்னு சொல்கிறதும் இப்படி நடந்தவங்க இப்போ கொஞ்சம் பார்த்தா கூட கொஞ்சம் பில்டப்போடு தான் இருப்பாங்க. இது சகஜம் தான். ஆனால் பொண்ணு மாப்பிள்ளை ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருப்பாங்க. இப்படி போயிட்டுருக்க நேரத்தில் அழகாக மதியானம் பொண்ணு சீக்கிரமாக வந்துட்டு அவங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்துடுவாங்க. பொண்ணை விட மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. ஏன்னா மேக்கப்லாம் போட்டு அவங்க வந்து பொண்ணுக்கு வழக்கம் போல் அழகாக மேக்கப் போட்டுட்ருப்பாங்க.
மாப்பிள்ளையோட அம்மா மேக்கப்புக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்களாமே, ஏன் இங்கெல்லாம் மேக்கப் இல்லையா, அப்படி என்னடா மேக்கப் போடுறாங்கன்னு அவங்க ஒரு சைடு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இப்படி ஃபைனலாக போய்ட்டு இருக்கும்போது மாப்பிள்ளையும் லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க. அவர் ஒரு சைடு சலூனுக்கு போயிட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி ஃபேஷியலு, இது ஷேவிங்கு இதெல்லாம் பண்ணிவிட்டு டேன் ரிமூவ் இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் ஒரு சைடு பணத்தை செலவு பண்ணிட்டு தான் இருப்பார். அவர் கோட் ஷூட் போட்டு ரெடியாகவே பெண்ணும் அந்த புடவைனா சாதாரணம் இல்லை, அதுக்கு போயிட்டு எம்ப்ராய்டிங் பண்ணுறது அது தனி கதை. லகங்கா சோழின்னு இந்த மாதிரி எதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்படியெல்லாம் பண்ணி ஃபைனலி வர பொண்ணோட அம்மா பையனோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு கோயிலேருந்து பொண்ணு அழைக்கிறதாக வருவாங்க. இப்படி பொண்ணு அழைச்சிட்டு உள்ளே வரும்போது அழகாக ஸ்டேஜுக்கு போயிட்டு எல்லாருக்கும் ஒரு கும்பிட போட்டு இவங்க நின்றுவாங்க. ஃபைனலி இவங்க அந்த ஸ்டேஜில் நின்றாங்க. இவங்க 2 பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறோம். அந்த கேமரா லைட்டில் ரொம்ப நாள் நிற்க முடியாது, பயங்கரமாக வேர்த்து கொட்டும். நம்மளுக்கு இந்த வீடியோ பண்ணும்போது இப்படி வேர்க்குது, அப்போ ஸ்டேஜில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். அப்படியே அந்த ஹீட்டில் இருக்கும். கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது இருக்கும். இதில் சொந்தக்காரங்க பாதி பேர், உங்கள் அப்பா பத்திரிக்கை என்ன இப்படியா வைப்பான், இப்படி வரமுறையில் என் கூப்பிட்டான், பத்திரிக்கையில் என் பேர் போட்டிருக்கான மாப்பிள்ளை காதை கடிக்க, அப்படியே சண்டை சச்சரவோட ஸ்டேஜில் நிற்பாங்க. ஆனால் இவங்க எதை பற்றியும் கண்டுக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள பற்றி மெயினாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், நிச்சயதார்த்தத்தில் தான் நீ எதுவும் வாங்கி கொடுக்கல, இதுலையாச்சும் சிறப்பாக ஒன்று, பாண்டி ஸ்டாக்கெலாம் வருதுன்னு எங்கடா வருதுன்னு மாப்பிள்ளை மொய்க்கவர்லேருந்து சில பல 100 500 எடுத்து மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க, அதுக்கப்புறம் டிஜே ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு, அந்த பக்கம் டான்ஸ் ஆடுறது. அதுக்கப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை இறங்கி டான்ஸ் ஆடுற சூழ்நிலை வந்துச்சுன்னா, இங்கே பாரு வரதுக்கே இல்லை, அதுக்குள்ளே இந்த ஆட்டம் போடுறா, வீட்டுக்கு வந்து என்ன ஆட்டம் போடுறான்னு இவங்க பேச, மாப்பிள்ளை பற்றி பொண்ணு வீட்டில் இவன் பாரு என்ன இன்னைக்கு டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான், இப்படிலாம் ஆனால் என்ன அப்படின்ட்டு அவங்க பேச, அதுவும் பொண்ணோட அம்மா அப்பாவோ மாப்பிள்ளையோட அம்மா அப்பாவோ அவங்க ஒரு ஸ்டெப்பு போட்டாங்கன்னா போதும், என்ன இது பொண்ணை பெற்றவ மாதிரியா இருக்கா, அந்த வயசில் இப்படிக்கு ஒரு ஆட்டம் தேவையான்ட்டு அவங்க ஒரு சைடு பேசியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஃபன் டாபிக் தான். டான்ஸ் ஆட தெரிஞ்சவன் ஆட போகிறான், ஆட தெரியாதான் ஒதுங்கியிருக்க போகிறான். ட்ரெண்டுக்கு வாங்க, அது சரி விடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சாதாரண அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்க தான் இயல்பான ஆளுங்க. அவங்க வந்து கல்யாணத்தை எப்படி அணுகுவாங்கன்னா, உள்ளே என்ட்ரி ஆகும்போதே பரவாயில்லப்பா நல்ல மண்டபமாக இருக்கு அப்படின்னு உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அழகான பெண்கள் பன்னீர் தெளித்து சந்தனம் கொடுத்து உள்ளே வர வச்சு, அந்த இடத்துல பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன்லாம் இருக்கும், குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து சீட்டில் வந்து உட்காருவாங்க. சீட்டில் வந்து உட்காந்து ஸ்டேஜில் ஏறி எப்போ ஃபோட்டோ எடுக்கலான்னு மாப்பிள்ளை கிட்ட நெருங்குவாங்க. ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு பந்திக்கு போவாங்க. மாப்பிள்ளை பெண்ணும் பந்திக்கு போயிடுவாங்க. அவங்க ஃபைனலாக போவாங்க. அப்படி பந்திக்கு போகும்போது அழகான ஒரு தலைவாழை இலைங்க, அந்த இலையில அழகான பலகாரங்கள், அதுக்கப்புறம் வந்து பொரியல் அவியல் இதே மாதிரி ஊறுகாய் அப்பளம், இது மாதிரி நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் 65 இது ஒரு பக்கம். வெஜிடேரியனில் இப்படி சாம்பார் தயிர் மோர் ரசம் இதெல்லாம் ஜம்முன்னு ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அழகாக கையை கழுவிட்டு அந்த குட்டி வாட்டர் பாட்டிலை எடுத்து கையில் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டு ஸ்நாக்ஸ், அதாவது என்னென்னா நம்ம ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எல்லோரும் வெளியே வர ஆரம்பிப்பாங்க. மாப்பிள்ளை பொண்ணும் டயர்ட்னஸில் இருப்பாங்க. ஏன்னா விடிய அந்த ஃபுல்லாக நாள் தூக்கமும் இருக்காது, மறுநாள் வேறு தாலிக்கட்டு வேறு இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் சண்டை பெரிய சண்டைங்க. மாப்பிள்ளைக்கு ரூமுக்கு இருக்கா பொண்ணுக்கு ரூம் இருக்கான்னு தெரியாது. ஆனால் வந்த சொந்தக்காரங்க தான் ரூம் சரியில்லை எங்களுக்கு தங்குற இடம் இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பாதி பேர் வீட்லேயும் மாப்பிள்ளையே எத்தனையோ பேர் கதை ஓரத்தில் தரையில் படுத்தவங்களாம் இருக்காங்க. இப்படியெல்லாம் படுத்து அதுவும் பிரம்ம முகூர்த்தம்னு வச்சிட்டோம்னா இன்னும் கிழிஞ்சிரும் கதை. காலங்காலையில் 4 மணி to 7 மணி வரைக்கும் வச்சுருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் ரெடி ஆகும். அதில் வேறு அவங்க வீட்டில் பிரச்சனைகள் வரும். ஐயருக்கு இந்த ஜாமான் வாங்கினீங்களா அந்த ஜாமான் வாங்கினீங்களான்னு. மணப்பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் வாங்குறத பார்க்க மாட்டாங்க. அப்போயும் உங்களுக்கு ஐயருக்கு ஜாமான் தான் முக்கியம். ஸோ இவங்க அதை வாங்குறதுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படியெல்லாம் ஒரு கதை ஒரு சைடு ஓடிட்டு இருந்தாலும் மாப்பிள்ளையும் பெண்ணும் அந்த திருமணம் தாலி கட்டுற சென்டிமெண்ட்டில் எப்போ நடக்கும்னு பார்த்துட்ருப்பாங்க. அந்த நேரத்தில் தாலி எடுக்கும் போதும் பெரியவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஓடிட்டு தான் இருக்கும். ஆனால் மாப்பிள்ளை பொண்ணு கேஷுவலாக தான் இருக்கேன். இவ்வளோ அழகான ஒரு நிகழ்ச்சி தானே திருமணம். நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம். இன்னும் இதில் வர விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கும் தெரியும், பார்த்துட்ருக்கவங்களுக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நம்ம பேசினாலும் கேட்கும் போதே ஒரு இனிமையாக இருக்குல்ல. ஸோ எல்லாருமே திருமணம் பண்ணுங்கள், அந்த சந்தோஷத்தான தருணத்தை அனுபவிங்க. திருமணம் முடிஞ்சவங்களும் அந்த நாளை எண்ணி பார்த்து இன்றைக்கி சந்தோஷப்பட்டுக்கோங்க. இதே போல் வீடியோஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சீக்கிரம் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.